உடச்சுன்னு வரலன்னு பார்த்தா வீட்டில் ஆளே இல்லை, வீடு போட்டு வச்சிருக்குது. எப்படி உடைக்கிறது? அப்புறம் திட்டு படம் கட்டிடுவாங்க, இத்தக்கான அத்தக்கானு எங்கே போய் தோண்டா தெரியல பாருங்களா. என்னடா ஒரு ரேஷனுக்கு போனாலே வெயிட் தூக்கின்னு வருவாள், எதிர்க்க வந்து வாங்கலாம், அதெல்லாம் கிடையாது. உட்காந்து பேர் குத்துக்கல மாதிரி வெங்காயத்தெல்லாம் யாரா கண்டுபிடிச்சா தெரியல, கண்ணா எரியுது. அத்தா இவன் எப்படி பேய் மாதிரி கத்துறா, பயந்தே போயிட்டேன். என்னடியே இவ்வளோ வெயிட் தூக்கின்னு வந்து எதிர்க்க வந்து கூட மாட வாங்கக்கூடாதா? அப்படியே உட்காந்து வீட்டுக்குள்ளேயே 20 கிலோ அரிசி, 1 கிலோ சக்கரை, 2 கிலோ சக்கரை, 2 கிலோ சக்கரை, 1 கிலோ பருப்பு, எண்ணெய் 1 கிலோ, 24 கிலோ தூக்க முடியாதா? அடி பாவி கிழவி, 24 கிலோ தூக்கின்னு வர முடியாதா? அசால்ட்டா சொல்றேன், உயிரே போது, நடக்க முடியல. 24 கிலோ தானே அசால்ட்டா சொல்றேன். பாத்துடி காய்கறி மேலே போட்டு போற. ஆமா காய்கறி தான் முக்கியம் உனக்கு இப்போ. எம்மா குறுக்கெலும்புலாம் வஞ்சி போச்சு. ஆரம்பத்திலேயே ரேஷன் கடைக்கு போக மாட்டேன்னு சொன்னேன். சொல்ற பேச்சு கேட்டுதுங்களா? சைக்கிள் வச்சு தள்ளி எத்தனை வரலாம், அத்தை தலையும் வரலாம் சொல்லிட்டு கடைசியாக தலைமையில தூக்கி வச்சு என் இடுப்பு எலும்பெல்லாம் ஒடிச்சுட்டுங்க. என்ன மாதிரி சீன் போடுறா பாரு. நாங்களாம் வெயிட்டு தூக்கம் முடியாது. அந்த காலத்துல 50 கிலோ அரிசி முட்டி அசால்ட்டா தூக்கி நடந்து போயினே இருப்போம். நீ வேற கிளவி வாங்கி முடியும் கம்னீரு வைட்டஸ்ல கொட்டிக்காத. எப்படி மதிப்பு மரியாதை இல்லாமல் பேசுறாப்ப. அந்த மனுஷனுக்கு ஃபோன் பண்ணி தான் வண்டி எடுத்துன்னு வந்திருப்பாரு. சைக்கிள் எடுத்துன்னு போனா அதில் எடுத்துன்னு போனா சொல்லிட்டு தூக்க வச்சிருந்துங்க. என்னடா வந்து இப்படி கஷ்டப்பட்டு வந்து உட்காந்துக்கால குடிக்க காப்பி வேணுமா, தண்ணி வேணுமா, கூல்ட்ரிங்க்ஸ் வேணுமா, எதனா ஒன்று கேட்குது பாரு. முட்டைக்கண்ணை போட்டு முடிச்சு பார்த்துனுக்குது. இதுக்கெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துனாங்க, உயிர் போகுது. எடுத்துன்னு வரேன். இதெல்லாம் ஒரு வெயிட்டும் சீன் போட்டுனுக்கா. இம்மா ஒத்த கையை தூக்கி வச்சுட்டேன். நாங்களாம் அந்த காலத்தில் இடுப்பில் ஒரு குழந்தை, கையில் ஒரு குழந்தை, தலையில் ஒரு மூட்டை, அப்படியே அசால்ட்டாக தூக்கி நடப்பான். ஓவரா சீன் போகிறேன் இந்த 24 கிலோக்கு. பருத்தி வேத கையிலே பல நாளா பார்த்த மச்சான். கிளவிக்கு குசும்ப பத்தியா? அந்த காலத்து சோறு அதான் வேலை செய்யுது. இப்படி 30 வயசுல நம்மளால ஒன்றும் முடியல. என்னது இது கேரட் பீன்ஸ் நார்த்து வச்சுக்கிதா? இந்த வெஜிடேரியன்லாம் பார்த்தாலே டென்ஷன் ஆகி போகுது. ஒரு கறி மீன் எதுனா ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும். இன்னைக்கு மீன் வாங்கினா மார்க்கெட்டுக்கு தான் போகணும் பொழுது. தெருவில் ஒரு மீன் வரல, முதலாவது குழம்பு வச்சுட்டு வத்துருவேன். வசந்தி யாரு மாப்பிள்ளையா? வாங்க வாங்க வாங்க. என்னக்கா எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்பா. என்னக்கா ஸ்நாக்ஸ்லாம் இருக்கு, பழம்லாம் இருக்குது, ஆப்பிள், வாழைப்பழம், சாத்துக்குடி எல்லாமே இருக்கு. இரு உன் பொண்டாட்டி கூப்பிடுறேன், பொண்டாட்டிக்கிட்டே கொடுத்துரு. இருக்கா நீங்களே வாங்கிக்கோங்க. இது பேர்ப்பா பொண்டாட்டிக்கிட்ட தான் கொடுக்கணும். வசந்தி யார் வந்திருக்காங்க பாரு. என்னங்க திடீர்னு வந்து நிக்கிறீங்க? இவதான் வர சொல்லிப்பா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறா பாரு. எப்படி நீ தானே வசன? ஐயோ இவ்வளவு எங்க சும்மா இருக்காரு பாரு. மாப்பிள்ளை உட்கார சொல்ல, குடிக்க என்ன வந்து கூட அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். நான் பேர் உட்காந்துனே இருக்கேன். இருக்கட்டும் உட்காருங்க. ஏன் எழுந்துக்கிறீங்க? இல்லப்பா ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தேன், கொஞ்சம் டயர்டா இருந்தது, உட்காந்து வேலை இருக்கல. உட்காந்து இருக்கிற வேலை யார் செய்வீங்க? ஏன் வசந்தி எப்படி இருக்க? நல்லா சாப்பிட்றியா? வாந்தி நினைச்சா? நல்லா சாப்பிடுங்க. சரி இந்த இல்லை ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி எல்லாமே இருக்கு. பசங்களுக்கு கூட நீங்க சாப்பிடு. எதுக்குங்க இதெல்லாம் வேணாதீங்க? உடனே நிறைய வேணாந்து வச்சுக்கிறாரு, அதே சாப்பிடாம காஞ்சி போயிருக்கு. ஆமா இந்த வீட்டுல சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்குதா? ஏன் வேணாந்தீங்கன்னு கேட்கறாப்ப. அவன் வீட்டு காசுலாம் வந்து 10 நிமிஷம் செலவாயிடக்கூடாது. நம்ம வீட்டு காசுலாம் மத்தவங்க தானே காய்க்குது. அண்ணன் கிட்ட இது வேணும் அது வேணும் ஃபோன் பண்ணி மட்டும் சொல்ல தெரியும். உங்க வீட்டுக்கார வேணாம் ஏன் வேணாதுன்னு கேட்கறேன். பரவாயில்ல. இந்த மாப்பிள்ளை உள்ள போய் உட்காருங்க. உங்களுக்கு காஃபி டீ என்ன போட்டு எடுத்துன்னு வரேன். அதெல்லாம் எதுவும் வேணாக்கா, நான் சாப்பிட்டு தான் வந்தேன். ஐயோ வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை அப்படியே அனுப்ப முடியும். அப்போ போய் உட்காருங்க, பேசினிருங்க. நீங்க சொல்லியா நான் காஃபி போட்டு எடுத்துன்னு வரேன். அது சாப்பிட்டு அப்புறமா வீட்டுக்கு போவீங்க. உங்களுக்கு எதுக்கா கஷ்டம்? இது எனக்கு கஷ்டம் இருக்கு. எங்களுக்கு சமைக்க போறோம், அப்படியே ஒரு அழகா கசி போட்டு உங்களுக்கு சேர்த்து வடிக்க போறோம். கொடுங்க வசந்தி நீங்க வாங்க. உன்னை பார்த்துட்டு பழம்லாம் வாங்கி கொடுக்க சொன்னாங்க அம்மா, அதனால தான் வந்தேன். எனக்கு வேலை வேற இருக்குது, நான் பர்மிஷன் போட்டு வந்திருக்கேன், உடனே கிளம்பணும். மாப்பிள்ளை இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. கொண்டாடிக்காக ஒரு நாள் லீவ் போட மாட்டீங்கன்னா நீங்க வேற சும்மா இருங்க. ஃபோன் பண்ணி எதனா ஒரு காரணத்தை சொல்லிவிடுங்க. ஸ்கூல் பசங்க மாதிரி காரணம்லாம் சொன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க எங்க ஆஃபீஸ்ல. அவங்க நம்பர் மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிவிடுங்க. எங்க அண்ணி தான் சொல்றாங்க, எதனா ஒன்று சொல்லுங்க. சரி நாளைக்கு ஆஃபீஸ் போனால் வெளில விழுக்க போறாங்க. என்ன சரி வெங்காயம் வேற அரைச்சி வச்சுருங்க, கண்ணு எரியுது. அந்த ரூம்ல போயிருங்க. வாங்க. இன்னும் 2 நாள் கல்யாணம் முடிஞ்ச பிறகு அனுப்பிச்சு விட போறாங்க வீட்டுக்கு தான். அதுக்குள்ள அவசரம். ஆப்பிள் வாங்கினதுக்கு சாத்துக்குடி வாங்கினதுக்கு சாக்கு வச்சு பக்கத்துக்கு வந்திருக்காரு. யாரும் குரல் கேட்டதுக்கு யார் வந்தாங்க? அதுவா உங்க மாப்பிள்ளை வந்திருக்காரு. மாப்பிள்ளையா? அவரே அடிக்கடி சும்மா சும்மா வந்துருக்காரு. அவருக்கு வேற வேலை இல்லை, இன்னைக்கு ஆஃபீஸ் போயிருப்பாரு. லீவ் கூட கிடையாது. எதுக்கு வந்தாரு? போங்க அந்த ரூம்ல தான் இருக்காங்க, போய் கேளுங்க ஏன் வந்தாருன்னு. இவ ஒருத்தி எங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து விடுறாரு அந்த பொண்ணை. சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்காரு. சரி ஒரு 500 ரூபாய் கொடுங்க. எது 500 ரூபாய்? 500 ரூபாய் எதுக்குப்பா? யார் வச்சுக்கிறாங்க 500 ரூபாய்? 500 ரூபாய் இல்லையா? என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை. நீ இருந்த 150 ரூபா தான் கல்ல கொண்டு கொடுத்துறேன். என்கிட்ட எதிரி காசு எப்போ நான் சமைச்சு ஆண்டி கொடுக்கலாம். சரி மாப்பிள்ளைக்கு இந்த கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணி ரசம் வச்சு சோத்தை போட்டு விடுங்க, பார்த்துக்கலாம். ஐயோ மாப்பிள்ளைக்கு ரசம் சோறா? சரி மீன் ஏதாவது வாங்கி வந்து நல்லா வகையாக செய்யலான்னு பார்த்தேன். மீன் குழம்பு வச்சுட்டு மீன் வறுத்துட்டு கறி வறுத்து கொடுக்கலான்னு பார்த்தேன் மாப்பிள்ளைக்கு. வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளைக்கு நீங்கள் என்ன காசு சொல்லிட்டீங்க, வேறு என்ன பண்ணுறது? கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணிவிட்டு ரசம் வச்சு சாப்பாடு போடுங்க. அப்புறம் இருந்தால் வறுத்து வைங்க, நம்மளால முடிஞ்சது அதுதான். வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைக்கு ரசம் சோறு கேரட் பீன்ஸ் பொரியலாம். இவெல்லாம் என்ன பொம்பளைன்னு தெரியல. இரு காசு எடுத்துன்னு வரேன். புருஷன் சம்பாதிக்கிறது அப்படியே பதிக்கு வச்சுப்பா. இந்த மாதிரி மாப்பிள்ளலாம் வந்தால் நான் தான் காசு தரணும் சமைச்சு போகிறதுக்கு. இதெல்லாம் என்ன சட்டம் தெரியல. வர்த்தாவன் நான் பெற்று போட்ட புள்ள வர்த்தான். அன்னைக்கு குருவி சேர்க்குற மாதிரி அப்போ அப்படி சேர்த்து வச்சிருக்கிறேன். கிளவி மாப்பிள்ளைக்கு என்னன்னா எப்படி ஓடுது பற்றியா? நம்ம எதுக்குன்னா காசு கிட்டா இல்லைன்னு பஞ்சப்பாட்டு படம் அழகாக தலை வரைக்கும் போனேன். கல்யாணம் கிடைக்கும் போது பேய் மாரி இருக்க தலை. இப்போ இந்த இதில் 1000 ரூபாய் இருக்கு பாரு. நம்ம 500 ரூபாய் தான் கேட்டோம், 1000 ரூபாய் தந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஆட்டுக்கறி வாங்கிக்க 1 கிலோ, அதுக்கப்புறமா சிக்கன் வாங்கிக்க 1 கிலோ, அப்புறம் வந்து வஞ்சர மீனை 10 வாங்கிக்க 1 கிலோ. என்னது ஆட்டுக்கறி 1 கிலோ, சிக்கன் 1 கிலோ, வஞ்சர மீன் 1 கிலோ. இந்த 1000 ரூபாய்க்கு ஆட்டுக்கறி 1 கிலோ எவ்வளோன்னு தெரியுமா? நான் 200 ரூபாய் 300 ரூபாய் இருக்கும். அதுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி புதுசாக வந்தீங்க பார்த்தீங்கன்னா அப்போ இருந்திருக்கும். இப்போ 1 கிலோ 700 ரூபாய் 800 ரூபாய் 1000 ரூபாய் கிட்ட விற்கிது. என்னது அநியாயமாக இருக்குது. 1 கிலோ 1000 ரூபாவா?
ஆமாம், 1 கிலோ 1000 ரூபாய் கிட்ட விற்குது. ஆட்டுக்கறி 1 கிலோ மட்டும் தான் வாங்க முடியும். சிக்கன் மீன்லாம் வாங்க முடியாது. இல்லை வர வஞ்சர மீன் 1 கிலோவா கொழுப்பு தான். ஏண்டே சும்மா மினுக்காதடியே, காசை கொடுங்க. அப்படி இந்த காசுக்கு என்ன வருது நானே வாங்குறேன். ஏண்டே காசுலாம் பார்த்து சிக்கனமாக செலவு பண்ணு, இஷ்டத்துக்கு செலவு பண்ணாத. என்கிட்ட இருக்கிற மொத்த காசு இதுதான். சரி சரி, குழம்பு வைக்கிறதுக்கு மீன் வாங்கிக்கோ, அப்புறம் வறுக்கிறதுக்கு மீன் வாங்கிக்கோ, அப்புறம் சிக்கன் 1 கிலோ வாங்கிக்கோ, அதுக்கப்புறம் மட்டன் எவ்வளோ காசு மீறுதோ அதை வாங்கிக்கோ. மட்டன்லாம் கனவுல கூட நினைக்காதீங்க, அதெல்லாம் கிடைக்காது. ஒருத்தி நம்ம எங்கேருந்து நடந்து போகிறதா மார்க்கெட்டுக்கு? இந்த மனசுக்கு ஃபோன் பண்ணி தான் வர சொல்லணும். அங்கங்கே கொலை கொலையாக இளநீர் காய்க்குது. இங்கே 1-2 காய்க்கிறதுக்கே முக்கால அழுவுது. வெயிலுக்கு இளநீர் குடிக்கலாம் பார்த்தா அறக்க முடியுது, அவ்வளோ ஐக்கியம் இருக்குது. அந்த மனுஷன் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. என்னதான் பண்ணியிருக்காருன்னு தெரியலையா? மாப்பிள்ள வந்து வீட்டில் உட்காந்துக்காரு. அவருக்கு நல்லது போல செஞ்சு படுத்தாவில்ல. அதுக்கு தான் நம்மளுக்கு ஒரு வண்டி வாங்கி வச்சுருந்தே வச்சுக்கேன், சலதுன்னு போயிட்டு சலதுன்னு வந்துனே இருக்கலாம். யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய வேலை கிடையாது. இந்த பஸ் எத்தனை மணிக்கு வரும்னு தெரியல. பேசாமல் கேரட் பீன்ஸ் பொருள் செஞ்சுட்டு ரசத்தை ஊற்றி அனுப்ப வேண்டியது தான். நம்மளால நடந்து அவ்வளோத்துக்கு போக முடியாது. யாருதே இவ கண்ணில் படாமல் போயினேன்னு பார்த்தா பட்டுச்சு. எங்கே போகிறேன் ஏது போகிறேன்னு கேள்வி கேட்பா. மீன் வாங்கிறதுக்கு போகிறோம், கறி வாங்கிறதுக்கு போகிறோன்னா அப்படியே வயிறுவல நேரானே எல்லாம் இருக்குறியா? ஆமாம், 2 இருக்குது. நானும் அறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ரொம்ப ஹைட்டில் இருக்குது, வரவே மாட்டுது. நீ ஏன் கிளம்பிட்டேன்? மல்லிப்பூலாம் வச்சுக்கினேன். நித்திய மல்லி எங்கள் வீட்டில் நிறைய பூக்குது. நான் தான் தலைவலிக்குதுன்னு வைக்க மாட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சோண்டு வச்சேன். எனக்கு ஒரு 2 மணி கூடாண்டி. நாளைக்கு எங்கேருந்து நான் தர்றது? நாளைக்கு வேணும் எனக்கு. ஒரு 4 நாள் கழிச்சு நான் தரேன். இவ்வளோ வைக்க மாட்டேன், யாரும் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். ஏன் உங்கள் வீட்டில் தான் விளையாட இருக்குது. ஒரு செடி எடுத்து வந்து வச்சுன்னா நல்லா கொடியாக போகுது. தென்னை மரத்தில் ஏற்றி விட்டு கொடுக்க நல்லா சூப்பராக பூக்கும். தூர போடும் போது தான் எடுத்து வந்து வைக்கணும். அப்போ நல்லா கப்புறம் பிடிச்சிக்கும். வேறு எங்கே கிளம்பிட்டா? சொல்லாமல் விட மாட்டாள. வெங்காயம் தக்காளி வாங்கிறதுக்கு போகிறேன். கடைக்கு குழம்பு வைக்கிறதுக்கு சுத்தமாக வெங்காயம் தக்காளி இல்லை. நான் கடைக்கு போய் வாங்கினு போகிறேன். ஏன் சந்தையில் போய் வாங்கிட்டு வச்சுக்க வேண்டியது தானே? 3 கிலோ 4 கிலோன்னு அநியாக வேலை சொல்லுவானுங்க. போனோம். எங்கள் வீட்டுக்கார கூப்பிட்டு வரவே மாட்டேங்கிறாரு. பஸ்ஸில் போயிட்டு தான் வரணும். போகும்போது சொல்லு, நானும் வரேன். எங்கள் வீட்டில் கூட வெங்காயம் தக்காளி வேலையை போச்சு. ஒரு 4 நாள் தான் இருக்குது. போகும்போது சொல்கிறேன். உங்கள் வீட்டுக்கு வசதி வீட்டுக்கார வந்த மாதிரி இருந்ததே மாப்பிள்ள எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தாமா கேட்பா. தெரியாத மாதிரியே பேசினேக்கா அவ்வளோ நேரம். ஆமாம், வசந்தி இங்கே வந்து ஒரு வாரமாக இருக்கிற அதை பார்க்கறதுக்கு வந்திருக்காரு. கையில் பலமாக இதை பையத்து வந்துருப்பா இருக்குதே. பழம், சிக்கனு, மட்டன், மீன், பிரியாணி எல்லாம் வாங்கி வந்துருப்பா இருக்க. அது பேக்கில் இறங்கி பார்த்த மாதிரி சொல்கிறப்ப. சிக்கனு, மீன், மட்டன்லாம் வாங்கி வந்தாரு. பிரியாணி பார்த்தா அப்படியே அவர் இந்த பக்கம் போகும்போது வாசனை தூக்குச்சே. வரையும் ஆப்பிள் சாத்துக்குடி தான் வாங்கி வந்துருக்காரு. வேணா போய் வாங்கிக்கோ. எனக்கு எதுக்கு? என் வீட்டுக்கார ஃபோன் பண்ணேன், அவர் வாங்கி கொடுக்குறாரு. மாப்பிளைக்கு விருந்து தான் போடல இன்னைக்கு. நீ வேற ஏன் வயிற்றுல கொட்டிக்கிற? எங்கள் மாமியார் காசு கொடுத்தது மீன் இருந்தால் வாங்கின சொல்லி ஒரு மீன் காரையும் காணோம். என் வீட்டுக்கார ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறேன். பஸ்ஸில் எங்கே நான் போய் வாங்கினு இருந்தேன். வரையும் கேரட் பீன்ஸ் பொரியல் தான் நினைக்கிறேன் இன்னைக்கு அவருக்கு. இல்லையா வீட்டுக்கு வந்த மாப்பிளைக்கு கேரட் பீன்ஸ் பொரியல் செஞ்சு போட்டேன்னா சிரிச்சு கூடாது. நாளை பண்ண உன் நாத்தனார் மாமியார் வீட்டில் மதிப்பாங்களா? ஆட்டோ புக் பண்ணி ஆட்டோ வர வச்சு இப்போ மார்க்கெட்டில் போய் வாங்குவேன். நான் வீட்டுக்கார ஃபோன் பண்ணி வரும்போது வாங்கி சொல்லு. என் வீட்டுக்கார தான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாரு. இல்லைன்னா ஆட்டோ புக் பண்ணி போய் வாங்குவா. இந்த ரச சாதம், பீன்ஸ் பொரியல் அதெல்லாம் போடாதீங்கடியே. நல்லா கறி மீன் ஆக்கி போட்டு கவனிச்சு அனுப்புங்க மாப்பிள்ளை. அப்போ தான் நம்ம வீட்டு பொண்ணு நல்லா பார்த்துப்பாங்க. ஆட்டோ புக் பண்ணால் அது ஒரு 200 ரூபாய் கேட்பாங்க. இங்க மீன் சொல்லி கேக்குது. ஐயோ, மீன் கடத்த வரது போகுது. உன் காட்டுல மழை தான், மீன் காரை தேடி வராது பத்தியா? எங்க குரல் கேக்குதுன்னு தெரியலையே. தூரமா எங்க கேட்கற மாதிரி இருக்கு. மீனமா மீனே. ஐயோ, பக்கத்துல உள்ள போறாரு. ஏன்னா மீனே இங்க வாங்க. மீனே சத்தமா கூப்பிடு, கேட்காது காது. ஏன்னா மீன் காரனே இங்க வாங்கண்ணே. வரமா. மீனே. வண்டி வருது திரும்பி வருது இந்த பக்கம். என்ன மீன் நம்மளும் பார்க்கலாம். வருதா? வருது திரும்பி வருது இந்த பக்கம் தான். நிறுத்துங்க. என்ன மீன் வச்சிருக்கீங்க? நவரை இருக்கு. நவரை மட்டும் தான் வச்சிருக்கீங்களா? நெத்திலி இருக்கு. நவரையும் நெத்திலி தான் வச்சிருக்கீங்களா? இப்ப வஞ்சரம் கிஞ்சரம் வச்சிருக்கியா? வஞ்சரம் எல்லாம் தெருவில் எத்தனை வருது இல்லம்மா? வஞ்சரம் எல்லாம் கிலோ 1000 ரூபாய். தெருவில் எத்தனை வந்து வாங்குவீங்களா? 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கும் கேட்பீங்க. அது எத்தனை வந்து நான் இங்க மல்ல கட்டிங்க கிடக்கணும். அதுவே எத்தனை வந்து கிடையாது. அதெல்லாம் உஷாரா இருக்கு. மீனே. ஐயோ, குட்டி மீனா எடுத்து வந்துக்காரு. இது எத்தனை போய் நான் என்னத்தை செஞ்சு போறது? ஏமா, நவரை குழம்பு வச்சா நல்லா இருக்கும், வறுத்தா நல்லா இருக்கும். நெத்திலி கூட குழம்பு வைக்கலாம். 65 செய்யலாம். நெத்திலி 65 இது வச்சாலும் சூப்பரா இருக்கும். பெரிய மீன் எத்தனை இருக்கக்கூடாது? ஒரு தேங்காய் பாறை, வவ்வால் இந்த மாதிரி எடுத்து வந்திருந்தா கூட வாங்கியிருப்பேன். இத்தனோண்டு மீன் வாங்கிச்சு என்ன பண்றது? மாமியார் வேலை திட்டம் சின்ன மீனா வாங்கினதுன்னு. ஏமா, நானே பக்கத்து தெருக்கு எத்தனை மணி வச்சுக்க பிள்ளைன்னு எல்லா மீனும் காலியாக போயிடும். நம்ம நவரை வேணாம் நெத்திலி வேணாம்னு சொல்லி நினைக்கிறீங்க. வேணா வாங்க, எல்லாம் வழி விடுங்கம்மா, நான் போறேன். ஐயோ, இந்த மீன்காரையை விட்டுட்டா நான் என்ன பண்றது? மார்க்கெட்டுக்கு நல்லா போக முடியாது. நவரை மீன் நல்லா பெருசா தான் இருக்குது. குழம்பு வச்சுக்கலாம். வாங்கிக்க விட்டுறாத. வாங்கி போய் யார் என் மாமியார் திட்டு வாங்குறத. சரி, நவரை 1 கிலோவா, அந்த நெத்திலி 1 கிலோவும் போடுங்க. சட்டப்பட்டு முடிவு எடுக்கலாம். எந்த முடிச்சு நிற்கிறீங்க? கிலோ 300. 200 ரூபாய் சொல்லிட்டு போடுங்க. இது 1 கிலோ, அதுக்கு 1 கிலோ. 10 ரூபாய் வேணா கம்மி பண்ணலாம். 100 ரூபாய் கம்மி பண்ண முடியாது. 290. நவரை 290, நெத்திலி 290. எந்த விதத்துல நான் இது? நெத்திலி எவ்வளவு குட்டியா இருக்குது. குட்டி மீன் தான் டேஸ்ட் அதிகம். அதுதான் கால்சியம் சத்துலாம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாரும் அதான் தேடி பிடிச்சி வாங்குறாங்க. உங்களுக்கு வீடு தேடி எடுத்து வந்து கொடுத்தா அப்படிதான் பேசுவீங்க. சரி, 250 போட்டுக்கோங்க. இப்படி காலி பண்ற வேலை. ஒரு சந்தேகம், நெத்திலி மீன் 65 எப்படி செய்ய முடியும்? நானே கேட்க நினைச்சேன். கேளு. ஏமா, இது கூட தெரியாது உங்களுக்கு? நெத்திலி மீனை க்ளீன் பண்ணிட்டு அதுல வந்து
கொஞ்சோண்டு சோள மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வரைச்சி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஊறின பிறகு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தா நம்ம நெத்திலி 65. இது கூட தெரியாதா உங்களுக்கு? இவ்வளவு ஈஸியா செய்யலாமா? செஞ்சு பாருங்கம்மா. இனிமே எப்ப நான் மீன் எடுத்தாலும் நெத்திலி மீன் இருக்கான்னு கேட்பீங்க. செஞ்சு பார்க்குறோம். நல்லா இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஏம்மா வாரத்துக்கு 3 நாள் நான் மீன் எடுத்துன்னு வருவேன். நல்லா இல்லைன்னா நிக்க வச்சு கேளுங்கம்மா. அப்படியே சொல்றீங்க. அப்ப 2 கிலோ போடுங்க. புடி 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 காலி பண்றவல்ல புடி புடி. அப்படியே எனக்கு ஒரு கிலோ நெத்திலி மீன் போடுங்க. ஒடியா 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 ஒடியா. அம்மா என்கிட்ட கவர்லாம் கிடையாது. ஏன்னா ஏதாவது எடுத்துவாங்க. இனி எனக்கு ஒரு கிண்ணம் இருந்தா கூட பெருசா. கிண்ணம்லாம் பத்தாது நீ வாங்குறதுக்கு. பெரிய குண்டான எடுத்துன்னு வரேன். நல்லா போச்சு. அரை குண்டான எடுத்துன்னு வா. நவர மீன் வந்து குழம்பு வைக்கலாமா இல்லை வறுக்கலாமா? குழம்பு வச்சா நல்லா இருக்குமா? உங்க இஷ்டம். வறுக்கும் சில நல்லா தான் இருக்கும். இன்னைக்கு மிளகாய் சாம்பார் வச்சுட்டு நெத்திலி 65 செஞ்சிட வேண்டியதான். வேற லெவல் சூப்பரா இருக்கும். இடி அண்ணன் கொண்டு எடுத்துனா அங்கே எங்க ஓடினுக்கா? இது கழுவி கவுத்து வச்சிருக்காங்கதா. சீக்கிரம் வா சீக்கிரம் வா. மீனுமா மீனு 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 மீனு. இதெல்லாம் இருக்கா? ஏன் மீனு மீனு கத்தி நிக்கீங்க? ஏமா அக்கம் பக்கத்துல இருங்க. நாங்க திரும்பி போயிட்டே நினைச்சுப்பாங்க. கூவினே இருந்தா தான் இங்க வருவாங்க அப்படின்னு நினைச்சுப்பாங்க. வியாபாரத்துல இதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் கவனிச்சுனே இருக்கணும். ஒரு வியாபாரத்தை மட்டும் நான் பார்க்க முடியுமா என்ன? மீனு 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 மீனு. கொஞ்சம் சீக்கிரமா வாயடியே. வரண்டி வரண்டி.